ஹாய், நான் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் வச்சுட்டு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். அன்றைக்கி நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, காராமணியும் மஞ்சள் பூசணிக்காயும் சேர்த்து ஒரு சீரீஸ் பண்ணது. இது வந்து காராமணி இல்லாமல் பூசணிக்காய் மட்டும் வச்சுட்டு குழம்பு செய்ய போகிறேன். இனி இதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் ஒரு சின்ன பீஸு, மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, தண்ணி தேவையான அளவுக்கு, தேங்காய் ஒரு தேங்காய் பாதி, சீரகம் 1/4 டீஸ்பூன், ஆயில் 2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவுக்கு, காஞ்ச மிளகா தேவையான அளவுக்கு. நான் முதல்ல இந்த சட்டியில் பூசணிக்காய் போட்டுடுறேன். இப்போ நான் வந்து மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் போடுறேன். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இங்கே 3/4 டீஸ்பூன் போடுறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இனி நம்ம இந்த பூசணிக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொடுத்துடலாம். இந்த பூசணிக்காய்க்கு கொஞ்சம் இனிப்பு இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் மிளகாத்தூள் ஜாஸ்தி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதுங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. பூசணிக்காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்குது. நம்ம இதில் தேங்காய் அரைச்சதை ஊற்றிடலாம். நான் இந்த தேங்காயில் 1/4 டீஸ்பூன் சீரகம் மட்டும்தாங்க போட்டு அரைச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி ஊற்றின தேங்காயெல்லாம் கொஞ்சம் வேகணும். ஆனால் குழம்பு ரொம்ப கொதிக்க விட்டுடாதுங்க. இப்போ நான் இந்த பூசணிக்காயெல்லாம் கொஞ்சம் உடைச்சி கொடுக்குறேன். இதை உடைக்காமல் அப்படியே இருந்தால் கூட நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் இல்லையா அந்த பூசணிக்காய், அது கூட நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். கரண்டி இது பின்னால் பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் உடச்சி கொடுத்துடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இதில் கடுகு கருவேப்பிலை எல்லாம் தாளித்து ஊற்றிடலாம். நான் ஒரு கடாயை வச்சுருக்கிறேன் சூடு பண்ணுறதுக்கு. கடாய் சூடானதும் நான் அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொடுக்குறேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்குது. இப்போ நம்ம கடுகு சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ நான் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்க்குறேங்க. இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ குழம்புல ஊற்றிக்கலாம். நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது இந்த மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்பு கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கன் கூட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோஸும் அப்போதுக்கு போய் பார்க்க முடியும்.